ஒன்று எரியுது. இந்த இடம் ரொம்ப மோசமான அபாண்டன் பிளேஸ். ஏன்னா ரொம்ப நடு காட்டுக்குள்ள இருக்கு. எங்க போய் அங்கங்க பல்ல இருக்கு. பார்த்து பேசாத. இப்போ படிக்கட்டு சாஞ்சிருக்கு ப்ரோ. வேறு வழியில் ஏறு. ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்க. ஃப்ளாஷ் ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர் ஏறலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் லைட் அடிக்கிறதா இதில் ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்து இப்போ படிக்கட்டு சாஞ்சிருக்கு ப்ரோ. சாயுது. சாயில வா போயிட்டு. ஓ மை காட், இந்த மாதிரி படிக்கட்டு நான் சவுண்டு போடாதீங்க. நம்ம அப்போ மேலே இருக்கோம், தெரிஞ்சிடும் ஈஸியாக. எதுவும் தெரியல. ஃப்ளாஷ் ஆன் தெரிஞ்சா லைட் இருக்காங்க. லைட் யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறீங்க. சத்தியமாக உள்ளே வந்து பார்த்துக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். கீழே உட்காந்து போகிறாங்க. சவுண்டு போகிறாங்க. யாரு கேட்பா. உள்ள எத்தனை பேர் இருக்கா தெரியலப்பா. போகிறான் தெரியுதா? கையில் செங்கல் வச்சிருக்கான். செங்கலில் ஏதோ பை வச்சிருக்கான். ஏதோ பை இருக்கிறா கையில், அவன் கையில். இல்லை இப்போ அதே மாதிரி இப்போ அவன் போன பிறகு எந்த சவுண்டுமே கேட்கலையே உள்ள. எதுக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துரும். வேணாமா? என்னாச்சு? நெருப்பு வெளிச்சம் திருப்பி பாரு. ஆமாம் லைட் ஆஃப் பண்ணுங்களேன். இதில் தெரிஞ்சு பாருங்க. இங்கே பாருங்க. நல்லா தெரியுது. உள்ளே யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா குரல் கொடுக்க முடியுமா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. என்னாச்சு? வெங்கி வா, உள்ள வா. கார் என்னது அது? ஏதோ பண்ணியிருக்கிறாங்க சரிதா? ரிச்சுவல் மாதிரியா? ஆமாம். இப்போ ஒருத்தவங்க வந்தான்ல இங்கே. ஆமாம், அவன் தான் வந்து இது பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ பின்னாடி யாரோ ஆத்மா கிளம்பிடுச்சா? அது ஆத்மா வந்துச்சா? அதோட வேலை தான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எனக்கு என்ன ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு திருநங்க இறந்துருக்காங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ இந்த இடத்துல வந்துட்டு இதை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தோணுது. அவங்களுக்காக அந்த இறந்து போனவங்களுக்கு. அக்கா, இங்கே நீங்கள் தான் இருக்கீங்களா? இப்போ இது உங்களுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்களா? உங்களோட எதிரிங்க வாசு எவ்வளோ எமோஷனலாக பேசினா அவங்களுக்காக எல்லாமே பண்ணுறோன்னு நாங்கள் சொன்னோம். எதுவுமே அவங்க வேணான்னாங்க. ஆனால் அந்த சைக்கோ எங்களை முழுசாக கம்யூனிகேஷன் பண்ணவே விடல. ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு ஆனால் தான் சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப இல்லைடா, அந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி சாரி விஷயத்துல தான் அந்த போஸ்ட் ரொம்ப எங்கே கிடைச்சி? அக்கா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அக்கா நீங்கள் இருக்கீங்களா இங்கே? உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு கேட்டுது. அங்கே தானே கேட்குது. கை தட்டின மாதிரி இருந்ததுப்பா. இது போகிற மாதிரி இருந்துச்சுல. இப்போ பார்த்தா அக்கா
செம்ம ஸ்பீடா போச்சு. ஆமா, இதுல ரெக்கார்டா தெளிவா தெரிஞ்சது. இதுல தெரிஞ்சேன் தெரியலையே எனக்கு கண்ணு. இது ரெக்கார்டா இல்ல இதுலயே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிளியரா. இருங்க சாமி. சாக்கு யா. இருங்க ஹைப்பர் ஆகாதீங்க, நீங்க ஹைப்பர் ஆகாதீங்க. இருங்க ஒரு நீயே போய் மாட்டிக்கிற மாதிரி போற. அவங்க என்ன இதுல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்ல அவங்க எனக்கு அக்கா அக்கா, நாங்கள் உங்களோட சாரி எதுவும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கள் முன்னாடி வர முடியுமா? எங்கள் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்களா? வர வேணாம்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க. ஏதோ ஆளு மாதிரி இல்லை. இல்லை பேய் வாய்ஸ் மாதிரி எனக்கு தெரியலையே. அவங்க திருநங்க தானே, அவங்களோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? பார்த்து நீங்கள் இறங்குறீங்களா? வா. இங்கே தானே இப்படி ஓடி அந்த மாதிரி இருந்தது நம்மளுக்கு. கேக்குதா? நல்லா கேக்குது. மாடிலையா? அக்கா இங்கே தான் இருக்க. கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்காங்க. நம்ம பார்த்தது இப்படியே சர்னு ஓடின மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம மேலே தான் சவுண்டு கேட்குது. ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆச்சு ப்ரோ லைட்டு. வாய்ஸ் கேட்குதா? பார்த்து பாம்பெலாம் இருக்கும். கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் போகவே முடியாது. வெங்கி, இந்த சைடில் ஆளுங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வெங்கி. கண்டிப்பா உனக்கு தெரியுதா? ஆமா, இங்கேயும் ஸ்பைடர் வெப் தான் இருக்கு முன்னாடி ஃபுல்லா. அப்படியா? போகாதீங்க, சேஃப் இல்லை. யாரோ சருன்னு வேகமா நடந்து போயிட்டு இப்படி அடிக்குது. பேய் காத்து மாதிரி அடிக்குது. இல்லைக்கா, இது சாதா காத்து மாதிரி இல்லை. இது ஏதோ இன்டென்ஷன். லைட்டு கௌதம், லைட் வந்துருங்க ப்ரோ. பார்த்து பண்ணல இருக்கு. போறதுக்கு வழியே இல்லடா. ஏய் ஆமாடா, தெரியுதா? நடந்து போகுது. தெரியுது. ஆமா, ஏய் ஆமா, இங்கதான் வராங்க நினைக்கிறேன். கன்ஃபார்மா கைஸ், அந்த இடத்துல தெரியுது. 2 பேரும் வராங்க போல. ஆமா, ஆனால் தள்ளி வராங்களே. எத்தனை பேரும் தெரியல. பள்ளி இல்லை, அந்த அக்காவோட சவுண்டு தான். கன்ஃபார்மா? சரி வாங்க. கேட்குது. பேசுறது லைட் ஆன் பண்ணிடுவோம். ரிஸ்க்கு. பார்த்து ஃபோன் கேமரா வாங்கிக்க. பார்த்து அக்கா, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. நாங்கள் ரொம்ப உயிருக்கு பயந்து சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரினாக்கா இப்போ நாங்கள் இதை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பண்ணலை. ஆனால் உங்களை பார்த்து பேசணுன்ற அந்த ஒரே ஒரு ஆசைக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். வேறு எந்த நோக்கத்துலையும் நாங்கள் இது பண்ணல, தப்பான நோக்கத்தில் பண்ணல. ஸோ தயவு செஞ்சு எங்களை எந்த விதத்துலையும் அட்டாக் மட்டும் பண்ணிடாதீங்க நீங்கள். ஆமாம், இது என்னாச்சு? இதெல்லாம் வந்து நீங்க வர்றதுக்கான அறிகுறியா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விளக்கு அமைஞ்சது. இப்ப 2வது நாங்க வச்சிருக்க கேமரா கேஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகுது. இது எல்லாம் நீங்க பண்றது தானா? நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பசங்க நாங்க கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேரு, சில நாய்ங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது தெரியல, அவங்களால நடந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்க தம்பியா வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எனக்கு இன்னொரு வாட்டி ஏற்றி ஒரு தடவை ஏற்றி பாருங்க. நல்லா கேட்டுச்சு. ஓகே அக்கா, இப்போ நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா. ஒரே ஒரு வாட்டி எங்க பக்கத்துல வர முடியுமா? இந்த புடவை உங்களுக்கு தான்னா இதை வந்து உங்களால எடுத்துட்டு போக முடியுமா எங்க முன்னாடி வந்து? நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வேலை. நம்ம எடுக்கிறது ரிஸ்க்குன்னு தெரியுது, ஆனால் ஒரே ஒரு வாட்டி 2 நிமிஷம் தான் பாரு. உங்களால வர முடியுமா? அப்படி உங்களால வர முடியலன்னா இப்ப நான் உங்க சாரியை வந்து பாத்தீங்கன்னா
சேஃப் இல்லை சொன்னேன்ல இந்த சேஃப் இல்லை வந்துடும் சேஃப் அந்த வீட்டுக்கு தான் வராங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வராங்கன்னா ஆளுங்க ப்ரோ கண்ணா இருக்கான் பார்த்து வேற யாரோ சீக்கிரம் போ. ரகுரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை நம்மளை தெரியல, நம்மளை பார்க்கல அவங்க. அவங்க அந்த சைடு போகிறாங்க. அதான் அங்கிட்டு போகிறாங்க. ஓகே உங்களால வர முடியுமா? அப்படி உங்களால வர முடியலன்னா இப்போ உங்க சாரியை வந்து பார்த்தீங்கன்னா